Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு கார்த்திகை தீபம் எங்க வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத இந்த vlogல பாப்போம். வாங்க பார்க்கலாம். எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்க்கு கீழே டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கு. அதுல நீங்க என்ன வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே கீழே வந்துட்டே இருக்கு. கார்த்திகைக்கு விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இது பாருங்க, போன வருஷம் வாங்கின செராமிக் விளக்கு அழகா இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாமும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சா விளக்கு பார்க்கவே அழகா இருக்கு. இந்த அகல் விளக்கு காசிக்கு போன போது வாங்கினது. அங்கே வந்து இந்த காப்பர் அகல் எல்லாம், காப்பர் பிராஸ் எல்லாம் காசியில் வந்து நல்லா இருக்கும் பாருங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ரெண்டு விளக்கு. இது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பட்டில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா சாயந்தரத்துக்கு நமக்கு ஏற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி திரி போடணும். நான் வந்து இந்த மாதிரி திரி தான் இந்த தடவை போட போகிறேன். ஏன்னா அந்த விளிம்புல எல்லாம் கரியாகி நமக்கு விளக்குறதே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி திரி போட்டோம்னா நம்ம சென்டரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடைகள்லேயும் விற்குது. இது நம்மளே கூட செய்யலாம். இது எல்லாத்தையும் பாருங்கள், எண்ணெயில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்படி எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா குண்டாக இருக்கிறதுனால எண்ணெய் ஊறுறதுக்கு டைம் ஆகும். முதல்லையே நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா ஊறி இருக்கும், டக்குன்னு எரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், எண்ணெயை வந்து இந்த மாதிரி குட்டி டம்ளரில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன்லையும் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதெல்லாம் தட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா விளக்கு கீழே வச்சா எண்ணெய் ஆகிடும் இல்லையா, அதனால் தட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அட்டைகளை நம்ம வந்து கட் பண்ணி வச்சிட்டோன்னா இது திக்காக இருக்கிறதுனால தரையில் எண்ணெய் வராது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதெல்லாம் நம்ம வச்சிட்டோன்னா நமக்கு என்ன மறுநாள் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அங்கங்கே எண்ணெய் சிந்தி அப்படியே இருக்கும். இந்த மாதிரி திரி போடுறதுனால நமக்கு இந்த இடம் வந்து கருப்பாக இருக்கும். நம்ம தேய்ச்சி கழுவணும், அதுவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்படி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இந்த திரி போட்டால் அப்படியே நேராக நிற்கும் அப்படின்னாங்க. எதுவுமே நிற்கல, சாஞ்சி தான் போகுது பாருங்கள். அப்படியே வச்சோன்னா அப்படியே சாஞ்சிருது. இது ஒன்று தான் ஓரளவுக்கு நிற்கிது. உங்கள் யாருக்கும் இது எப்படி வச்சா நிற்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ திரியெல்லாம் போட்டாச்சு. அந்த திரி நிற்கும்னு பார்த்தேன், அது வந்து நேராக நிற்கலை பாருங்கள். எல்லாமே சாஞ்சு தான் இருக்குது. இந்த திரி தான் நான் நேராக நிற்குமாக்குன்னு நினச்சேன். பட் வந்து அது சாஞ்சு போயிடுது. இந்த மாதிரி தான் விளக்குக்கு கீழே அட்டையை வச்சிடணும். அப்போ வந்து எண்ணெய் அந்த அட்டையிலே உறிஞ்சிக்கும். இப்போவே பாருங்கள், அப்படி இந்த இடம் எல்லாம் எண்ணெய் ஊற்றினது எண்ணெய் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுட்டு அப்படியே தொடச்சிடணும். காலையிலே சாமி மேடையிலெல்லாம் கோலம் எல்லாம் போட்டாச்சு. இங்கே அந்த விளக்கெல்லாம் வைக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். இந்த விளக்கும் பாருங்கள், ரூபேரி தான் போட்டு விளக்குனேன். வெள்ளியும் ரொம்ப கருத்துருச்சு. அது போடவும் கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்கு. இந்த விளக்குக்கும் அதான் போட்டேன். துளசி மாடத்துக்கும் போட்டேன் ரூபேரி. இல்லாட்டா இதை விளக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இலைகள் இதெல்லாம் அதில் ஒரு துணியில் தொடச்சிட்டு அப்புறம் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணோன்னா நல்லா ஆகிடுது. இலைகள் எல்லாம் சரியாக எடுத்து விடணும். அது நேற்று கழுவரைச்சி அப்படி இது பண்ணது. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விளக்கெல்லாம் இருக்குது. அதுலேயும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சு ஏற்றிக்கிட்டோம்னா எல்லா விளக்கையும் ஏற்றிடலாம். அரிசி பொரி உருண்டை தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பொரியும்
வெல்லமும் எடுத்திருக்கேன். இதுக்கு அரிசி பொரி உருண்டைக்கு இது 2 மாத்திரம் இருந்தால் போதும். 4 கப் எடுத்தோன்னா வெல்லம் 1 கப் அளவு எடுத்துக்கணும். இப்போ வெல்லத்தை துருவிட்டு எடுத்துக்கலாம். வெல்லத்தை துருவிக்கலாம். எப்போவுமே துருவிட்டு அளந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெல்லம் நம்ம தட்டி உடைச்சோன்னா பெருசும் சின்னதுமாக இருக்கும். அப்போ அளவு கரெக்டாக இருக்காது. இந்த பொரி உருண்டை செய்கிறது எப்படிங்கிறத தனி வீடியோவாகவே போடுறேன். ஏற்கனவே நிறைய பொரி உருண்டைகள் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் கூட இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக புளிக்குழம்பு மாதிரி வந்துடுச்சு. இப்போ எடுத்து அப்படியே ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே போடுறச்சே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அப்படியே நல்லா திக்காக வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் விட்டுட்டோன்னா பதம் தப்பி போயிடும். பாருங்கள், நல்ல முட்டாய் மாதிரி வந்துடுச்சு. இப்படி போட்டால் சத்தம் கேட்கும் பாருங்கள். நாங்கன்னு சத்தம் கேட்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் சத்தம் கேட்கணும். அப்படி முட்டாய் மாதிரி இருப்பார். இப்போ பொரியெல்லாம் போட்டு கிளறிடலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அப்படியே உருண்டையாக பிடிச்சிடலாம். நீங்கள் சூடாக இருக்குன்னா அரிசி மாவு கூட வச்சுக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் உருண்டையாக ஒட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு கூட கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அதை டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி பாருங்கள், இப்போவே அப்படி சூடு ஆற ஆற இறுகிடும். பாருங்கள், இது பிடிச்சிருந்தது. இது அப்படியே அடுப்பில் வச்சு இது பண்ணேன். பாருங்கள், நல்லா இலகிட்டு வந்துருச்சு. ஒன்று கூட வேஸ்ட் ஆக. அரிசி பொரி உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட இந்த தட்டியில் பிடிக்கலை. இவ்வளோதான் இருக்குது. இதை கூட கொஞ்சம் சூடு பண்ணோன்னா அப்படியே இலகிட்டு வந்துடும். இதை ஒரு குட்டி உருண்டையாக உருட்டிடலாம். பாருங்கள், நல்ல பாகு எல்லாம் ஒட்டி நல்லா வந்திருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்த வடைக்கு மிக்சியில் தான் அரைச்சேன். உப்பு போட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஏர் உள்ளே போய் வடை சாஃப்டாக வரும். ஒரு அழகு போட்டேன். கிரைண்டரில் போட்டால் நிறைய மாவு வரும். சரி, அப்படியே மிக்சியிலே அரைச்சாச்சு. மிக்சியில் அரைச்சா மாவு கொஞ்சமாக தான் இருக்கும். கொஞ்சம் மிளகு மாத்திரம் தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் பிரித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு தட்டி போடலாம். வாழையில் இருந்தாலும் அதுலேயும் வச்சு தட்டி போடலாம். இல்லை கையிலேயே தட்டி போடணுன்னாலும் கையிலேயே தட்டி போடலாம். எப்படி வேணாலும் உங்கள் வசதிக்கு ஏற்றபடி போடலாம். நல்லா வெந்த பிறகு திருப்பி விடுங்க. வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பினா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நல்லா அகலமான கடாயாக போட்டுக்கணும். எல்லோரும் உளுந்த வடை போட்டிருப்பீங்க. பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. போடுறச்சே இது சூடாக இருக்கட்டும். அப்புறம் எண்ணெய் காயாமல் இருந்ததுன்னா வடை ஊறின மாதிரி போயிடும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். வடை இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்துடணும். பொன்னிறமாக இருந்தால் தான் நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வடிய விட்டு எடுத்துடணும். வடையும் ரெடி ஆயிடுச்சு. சாமி ரூமில் விளக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. 6 மணி ஆனதும் விளக்கேற்றணும். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கு. பிரசாதங்களும் எடுத்து வச்சாச்சு. பொரி உருண்டை வடை எல்லாம். நீ 6 மணிக்கு திருவண்ணாமலையில் விளக்கேற்றினதும் நம்மளும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டியது தான். விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. சாமியும் கும்பிட்டாச்சு. இனி இந்த விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லா இடத்துலையும் வைக்கணும். ஆனால் எப்போவுமே கார்த்திகை மாதம் விளக்கேற்றுறச்ச பயங்கரமாக காற்றடிக்கும். வெளியில் விளக்கே வைக்கவே விடாது. அது என்னவோ தெரியல. மாதத்தில் முன்னாடி வந்தாலும் அன்றைக்கி காற்றடிக்கும், கடைசியில் வந்தாலும் காற்றடிக்கும்.
அதனால் பார்த்து கொஞ்சம் விளக்க ஏற்றி அங்கே கொண்டு போய் வச்சேன். ஆனால் காற்று ரொம்ப அடிச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை விளக்கெல்லாம் கழுவி வச்சிடலான்னு எல்லா விளக்கையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கார்த்திகை விளக்கெல்லாம் கழுவியாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் நம்ம லிக்விட் சோப்போ சபீனாவோ போட்டு கழுவிடலாம். கழுவிட்டு இப்போ தண்ணி வடிய வச்சுருக்கேன். வடிஞ்சதும் இதை தொடச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்படியே நல்லா க்ளீனாக போயிடும். கொஞ்சம் பழைய விளக்காக இருந்தால் நம்ம புளி போட்டுக்கலாம். இது புதுசாக இருக்கிறதுனால நான் வெறும் லிக்விட் சோப்பும் சபீனாவும் மாத்திரம்தான் வச்சு விளக்குனேன். இப்போ இதுவும் கழுவியாச்சு. இதுவும் நல்லா போயிடுச்சு. இது செராமிக்குங்கிறதுனால ரொம்ப அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் ஒட்டலை, நல்லாவே போயிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிருச்சு. தொடச்சி வச்சிடலாம். தொடச்சி வச்சுட்டா நல்லா அந்த புளியெல்லாம் இல்லாமல் நல்லா காஞ்சிரும். அப்புறம் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனாலும் நம்ம தொடச்சி தானே வைப்போம், இல்லாட்டா அந்த தண்ணி அப்படியே நீக்கும். எல்லா விளக்கையும் தொடச்சிட்டு காமிக்கிறேன். விளக்கெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அப்படி எடுத்து அடுக்கிடலாம். இப்போ எல்லா கார்த்திகை விளக்கும் இந்த டப்பாக்குள்ளே வைக்க போகிறேன். இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்கு வாங்கினேன் இல்லையா, அதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி விளக்கு அடுக்கி வைக்கலான்னு. அப்படி வச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும். இந்த பிளேட்ஸ் எடுக்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன். அந்த அட்டை இருந்தது இல்லையா, அதிலே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எல்லா கார்த்திகை விளக்கும் அழகாக இதில் அப்படியே வச்சாச்சு. இப்போ நல்லா இந்த டப்பாவை மூடியாச்சு. இதை கொண்டே சாமி ரூமில் ஒரு தட்டில் வச்சிட்டோன்னா நம்ம எப்போ இந்த மாதிரி அகல் விளக்கு வேணுமோ அப்போ டக்குன்னு எடுத்து ஏற்றிக்கலாம். தூசிலாம் ஆகாது, எந்த டஸ்ட்டும் போகாது. அப்படியே எடுத்து டக்குன்னு ஏற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.